முருகனுக்கு அரஹரோஹரா. பாலதண்டாயுதபாணிக்கு அரஹரோஹரா. திருச்செந்தில் ஆண்டவனுக்கு அரஹரோஹரா. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மெய் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனி. இன்னைக்கு விராலிமலை பற்றி பார்த்தோம் இல்லையா? ரொம்ப அழகாக இருந்தது அந்த த்ரெட்டு. ரொம்ப நன்றி. பல புதிய தகவல்கள் கிடைச்சிது. ரொம்ப நன்றி. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலம் வயலூர் திருப்புகழ். வயலூர் திருப்புகழ் ஒரு 15 திருப்புகழ் பக்கம் இருக்குது. 14 15ன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு வயலூர் திருப்புகழில் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, இந்த தளத்தில் எழுதியிருக்கக்கூடிய திருப்புகழில் தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் சீர்கள். அதாவது ஒரு லைனுக்கு இத்தனை வேர்ட்ஸ், இங்கிலீஷில் சொன்னோன்னா வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், தமிழில் சீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செய்யுளுக்கு சீர் பிரித்து எழுதுவாங்க. ஸோ அந்த சீர்கள் பார்த்தீங்கன்னா 74 ஒரே ஒரு அடியில் ஒரு லைனில் 74 வேர்ட்ஸ் வச்சு விருத்தம் எழுதியிருக்காரு. சந்த விருத்தம் வரும். அதாவது சந்தம் அப்படிங்கக்கூடியது தாளத்திற்கு பாட்டிற்குள் அடங்கக்கூடிய 74 சீர்கள் கொண்ட பாடல் எழுதியிருக்கார். அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இல்லை, வேற பாடல். வயலூர் பற்றின பாடல்களில் அதுவும் ஒன்று. ரொம்ப பெரிய திருப்புகழ் அது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருப்புகழ் அப்படிங்கிறது என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ். இதில் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, நம்ம எல்லாரும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறு செய்திருப்போம். அந்த தவறை நினைத்து, தெரிந்து செய்த தவறை நினைத்து ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு வருந்தோம். தெரியாத செய்த தவறுனால யாராவது நம்மளை குற்றம் குறை சொன்னார்களானா அதுக்கும் ஐயோ நம்ம ஒண்ணுமே செய்யலையே, நமக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு மனசு நொந்துக்கும். அந்த சமயத்துல இது உன்னால் ஆகல, இது இது இறை சித்தம், இதனால உனக்கு ஒரு படிப்பினை இருக்கு, இது நல்லதுக்கே அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நமக்கு மனதுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அது போல அமைந்திருக்கக்கூடிய திருப்புகழ். எந்த ஒரு கஷ்டம் வரும்போதும் இந்த திருப்புகழை நம்ம நினைத்து கொண்டோமானால், அதாவது இதனுடைய பொருளறிந்து இதை நம்ம நினைத்து கொண்டோமானால் கண்டிப்பா நமக்கான அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, தவறு செய்தோமோ அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையோ, அல்லது அடுத்தவர்கள் நம்மளை தவறு செய்யாமலே ஏசினார்களே அப்படிங்கிற குறை இருக்கக்கூடிய மனதும் கண்டிப்பாவே இருக்காது. அப்படி ஒரு திருப்புகழ் இது. என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, அந்த திருப்புகழ்ல என்னால எதுவுமே இல்லையப்பா, என்னால் பிறக்க முடியாது, என்னால் இறக்க முடியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே உன் சித்தம், சரணாகதி, கம்ப்ளீட் சரணாகதி இந்த திருப்புகழ்ல அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருப்புகழ் இது. பட்டினத்தாரனுடைய பாடல்கள்லையும் உண்டு. பட்டினத்தார ஒரு பாடல் என்ன சொல்றாருன்னா, ஊட்டுவிப்பானும் உறக்குவிப்பானும் ஒன்றோடொன்றை மூட்டுவிப்பானும் இயங்குவிப்பானும் இயன்ற வினை காட்டுவிப்பானும் இருவினை பாச கயிற்றின் வழி ஆட்டுவிப்பானும் ஒருவன் உண்டே தில்லையம்பலத்தே. எது செய்தாலும் அது இறைச்சித்தம், அது இறையாலானது மட்டுமே அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லக்கூடிய திருப்புகழ். இன்னொரு திருப்புகழ் இருக்கு. அந்த திருப்புகழ்ல நானார் இங்கு நானார் நானார் ஒடுங்க நானார் வணங்க நானார் மகிழ்ந்து உன்னை ஓத அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ். அதுல என்ன சொல்றார், என்னால் என்ன முடியும், நான் யார் இதெல்லாம் செய்வதற்கு, உன் சித்தமே அப்படின்னு சரணாகதியாக இருக்கக்கூடிய திருப்புகழ் இன்னொன்றும் உண்டு. இந்த திருப்புகழ்ல இப்ப என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அடியாக நான் படிக்கிறது. ரொம்ப எளிமையான திருப்புகழும் கூட. மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கக்கூடிய நிலைகளில் இதை பாராயணம் செய்யும் போது இலகுவாக நம்மளுடைய துன்பங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புத திருப்புகழ் இது. என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சகிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார் அப்படின்னு கேட்கிறார். இது முதல் 2 அடிகள்.
2 அடிகள்ல என்னால பிறக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. நான் துதிக்கின்றேன், உன்னை துதிக்கின்றேன்னா அதுவும் உன்னுடைய சித்தமே. அது என்னால் ஆன ஒரு காரியம், என் முயற்சியாலோ என்னுடைய திறமையினாலோ என்னுடைய ஒரு ஒரு தனித்துவத்தினாலோ ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. இதுவும் உன்னுடைய அனுகிரகமே அப்படின்னு சொல்றார். அடுத்தது முதல் 2 அடிகள். அடுத்த 2 அடிகள்ல கண்ணார் உதித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிருதப்பதம் தந்த கோவே. முதல்ல நான் படிச்சிடுறேன், அப்புறமா விளக்கத்தை பார்க்கலாம். கல்லார் மனத்துடன் இல்லா மனத்தவர் கண்ணாடியிர்த்தடம் கண்டவேலா மன்னான் மன்னான தக்கனை முன்னாள் முடித்தலை வன்வாளியிற் கொழும் தங்க ரூபன் மன்னா புறத்தீன் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கு ஒரு தம்பிரானே. செங்கல்வராயன் பிள்ளை ஐயா அவர்கள் தொகுக்கும் போது கடைசியாக எந்த ஒரு தலத்தை சொல்கிறாரோ அந்த தலத்திற்குண்டான திருக்குறள் என்று வகுத்திருக்கிறார். அதன்படி கடைசியில் வரக்கூடியது வயலூர்பதி, வயற்பதி மன்னா அப்படின்னு பாடுற. அதனால வயலூரில் இருக்கக்கூடிய முருகன் பால் பாடக்கூடிய பாடலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல பார்க்கலாம், என்னால் பிறக்கவும். இதுல நம்மளால நினைச்சா இப்போ ஒரு நிமிஷம் சரி இந்த இந்த பொறப்பு வேண்டாம், நம்ம வேணா செத்து போயிட்டு மறுபடியும் அம்பானியா பிறந்துடலாமே அப்படின்னு நினைச்சு நம்மளால முடியுமா? அது முடியாது. என்னால பிறக்கவும் முடியாது, இதுதான் என்னுடைய பிறப்பா அப்படிங்கிறத நான் நிர்ணயம் என்னால செய்ய முடியாது. என்னால் இறக்கவும் முடியாது. சரி ஒரு 10 நிமிஷம் எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, இந்த வாழ்க்கை ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கு, ஒரு ஒரு அரை மணி நேரம் இந்த மூச்சை அடக்கி நான் உடனே செத்து போய்டுறேன் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியாது. அழகா சொல்றார், என்னால் துதிக்கவும். இது போல ஒரு அதாவது இப்ப அண்ட பிரம்மாண்டத்துல இத்தினோண்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஜீவன், அந்த ஜீவன்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ஜீவன்னால என்ன முடியும்னா இத்தினோண்டு மணலை கூட நகர்த்துறதுக்கு நம்மளால முடியாது, அடுத்த க்ஷணம் நம்மளால நிர்ணயிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றார். என்னால் துதிக்கவும், என்னால் துதிக்கவும் முடியாது, அதுவும் முடியாது. அதுவும் உன்னுடைய அனுகிரகமே, உன்னை நினைப்பது உன்னுடைய அனுகிரகம். நீ அனுகிரகம் செய்தால் ஒழிய என்னால் இந்த ஜென்மாவில உன்னை துதிக்க முடியாது அப்படிங்கிற. கண்ணாலே கண்ணாலே என்னை என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும், இங்கே வா அப்படின்னு கூட கூப்பிட முடியாது, என்னால நடக்க முடியாது, நடக்கவும் நடக்கிறதுக்கு கூட, அதாவது ஒரு 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 அணு அசையறதுனாலும் அதுக்கு உன்னுடைய, அதுவும் உன்னுடைய செயலே. நான் நடக்க முடியாது, என்னால் இருக்கவும் உட்கார முடியாது. பெண்டிர் வீடு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சம்சார சாகரத்தில் நான் இருக்கக்கூடிய பெண்டிர், அதாவது மனைவி மக்கள் வீடு அப்படின்னு நான் சந்தோஷமா என்னால் அதை சுகிக்கும், என்னால் சுகிக்கும். பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கும், சுகமா இருக்கே. இந்த இந்த சம்சார சாகரம் எவ்வளவு அழகா இருக்கு. கல்யாணம் ஆகி புதுசா இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா, அது மாதிரி சுகிக்கிறது கூட அதுவும் இறை சித்தம். என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும். தினம் நம்ம சாப்பிட்றோம், ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்றோம், நல்ல கனிகள் சாப்பிட்றோம், விருந்து சாப்பிட்றோம். ஒரு 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 பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆயிடுறது, உடம்புக்கு முடியாத போது மெதுவா எல்லா எல்லா சென்சஸும் நமக்கு குறைஞ்சுட்டே வரும். காது சரியா கேட்காது, கண்ணு தெரியாது, நோய் வாய்ப்படும். அப்போ நமக்கு இந்த நாக்கில் இருக்கக்கூடிய ருச்சியும் எல்லாமே மண்ணு மாதிரி நமக்கு தெரியும், நம்மளுடைய சாப்பாடே. அப்போ அந்த அந்த முசிப்பதும் என்னால் சலிக்கும். அச்சா என்ன கவலையான ஒரு ஒரு வாழ்க்கை நமக்கு. சில பேருக்கு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா இருக்கும், ரொம்ப ஸ்டார்டிங் டு எண்ட் ரொம்ப சங்கடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாழ்வாங்க. அப்படி சலித்து கொள்ளவும் முடியாது, அது என்னால் ஆனதல்ல, அது நீ கொடுத்தது அப்படின்னு சொல்றார். துவந்த நோயை இப்ப நமக்கு துவந்தம் அப்படிங்கிறது வழி வழியாக வரக்கூடியது. நோய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்மளுடைய உடல் உபாதைகள், அதுவும் என்னால் எரிக்கவும். உடல் உபாதை வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போறோம், சிலருக்கு சரியாகும் சிலருக்கு சரியாகாது. அப்போ அதை இப்ப சரி நானே ஏதாவது ஒரு முயற்சி செய்து அதை நான் சரி செய்துக்கிறேன் அப்படின்னு நீங்க பண்ண முடியும்னா அது இறைச்சித்தம், அதுவும் இறைச்சித்தமே. அவரால் ஆனால் மட்டுமே அந்த நோயை நீக்கவோ கொடுக்கவோ முடியும். என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும், எது நினைக்கின்றோமோ அதை கூட அவன் செயலால் மட்டுமே நினைக்க முடியும். என்னால் தரிக்கவும், எதெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோமோ அதுவும் அவரால மட்டும் தான் முடியும். இங்கு நான் யார், இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா, இங்கு நான் யாரு, எல்லாம் நீதான் அப்படின்னு சரணாகதி
2 அடிகள் சொல்ற அருணகிரி பெருமான். அடுத்த 2 அடிகள் முருகப்பெருமான் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத சொல்றார். கண்ணார் உதித்த என் மன்னா எனக்கு நல் கர்ண அமிர்தப்பதம் தந்த கோவே அப்படின்னு சொல்றார். கண்ணார் உதித்த என் மன்னா, அதாவது கண் அப்படிங்கிறது ஒரு இயந்திரம், நம்மளுடைய சென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்ணார் உதித்த, அதாவது மனதுக்குள் உதித்த என் மன்னா, என் மனதுக்குள் உதித்தாயே என் மன்னா, எனக்கு நல் கர்ணாமிருதப்பதம் தந்த கோவே. கர்ணம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனது. இதுல கந்தர் அனுபூதி சொல்வர், நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்து உருக. நம்ம மனசு எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு சாகரம். இந்த கஷ்டங்களோட நம்ம இந்த பிறவிக்கடலை கடப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னாக்க கல்லு மாதிரி இருக்கா நம்ம மனசு. மனசுல என்னெல்லாம் இருக்கு, நம்மளோட மனசுல ஆசை, துவேஷம், கோபம், பலவிதப்பட்ட விஷயங்கள் கல்லு மாதிரி கட்டின்னு இருக்கு. அப்போ நம்ம கடலை எப்படி நீந்த முடியும்? கடலுக்குள்ள அந்த கல்லு மிதந்தாலொழிய ஏதாவது ஒரு இந்த கந்தத்தை பிடிச்சுக்க முடியாது, ஒரு சப்போர்ட்டை பிடிச்சுக்க முடியாது. நம்ம அடியில போயிடும். கல்லுங்கிறது கடலுக்கு அடியில போயிடும், அவ்வளோ கனமா இருந்தோம்னாக்கா. அந்த அந்த மனக்கல் எப்போ உருகும்னாக்கா கந்தனை நினைக்கும் போது உருகும் அப்படின்னு சொல்ற. கந்தனை நினைக்க நினைக்க அந்த கல்லெல்லாம் விலகும். கல்லுங்கிறது நம்மளுடைய மும்மலங்கள், அதாவது ஆசை, துவேஷம், கோபம்ங்கிற கெட்ட எண்ணங்களும் எல்லாம் விலகும். நம்மளோட அந்த பிடிப்புங்கிறது விலகி இலகுவாக நம்ம மனது மாறும்போது மெதுவாக மிதக்க ஆரம்பிப்போம். அப்பொழுது கந்தனின் காலடிகளை பற்றி கொள்ளும் போது ஓய்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ அதுக்கும் நம்ம மனசுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா சுவாமியினுடைய சிந்தனை வரணும். கண்ணார் உதித்த நம்மளுடைய நெஞ்ச கண்களுக்குள் உதிக்கக்கூடிய மன்னா, என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவி. அமிர்த பதம் அப்படிங்கிறது இங்க என்னன்னாக்கா நல்ல ஒரு போதனை. பதம் அப்படிங்கிறது உபதேசம். சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொன்னாரு இல்லையா, அந்த உபதேசம் நல்ல அமிர்தமான பதம், உபதேசத்தை மொழிந்த என் கோவே. கோவேங்கிறது இங்க சுவாமியை மன்னனே அப்படிங்கிறார். கல்லார் மனத்துடன் இல்லா மனத்தவர் அப்படின்னா, கல்லார் மனத்துடன் இல்லா மனத்தவர் அப்படின்னாக்கா உன்னை பத்தி தெரியாதவர்கள், உன்னை பத்தி கல்லாதவர்கள், உன் உன் முக்கியத்துவத்தை, உன்னுடைய பெருமைகளை பத்தி தெரியாதவர்கள். அப்படி அதே இங்க கல்லாதவர் அப்படிங்கிறதுக்கு படிக்காதவர் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. உன் பெருமைகளை பற்றி தெரியாத மனத்துடன் இருப்பவர்கள் மனதில் நீ இருக்க மாட்டாய். அதாவது அன்பில்லாதவர்கள், அடிப்படையாக அன்பில்லாதவர் மனத்தில் நீ இருக்க மாட்டாய். கண்ணாடியில் தடம் கண்ட கோவே. இந்த கண்ணாடியில் தடம் கண்ட கோவே அப்படிங்கிறதுக்கு, கண்டவேலா அப்படிங்கிறதுக்கு நம்ம 2 விதமா அர்த்தம் பண்ணிக்கலாம். ஒண்ணு, கண்ணாடியில் தடம். கண்ணாடி மனது எவ்வளவு தூய்மையாக இருக்கோ அவ்வளவு தூய்மையாக இருக்கும் போது மட்டும்தான் இறை நம் மனதிற்குள் வரும். கண்ணாடி போன்ற மனதை வைத்திருக்கக்கூடியவர்கள் மனதிலேதான் இறைவன் குடியிருப்பார், முருகன் குடியிருப்பார் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடியில் தடம் கண்ட கோவை. அங்கேதான் அவருடைய பாதம் பதியும் அப்படிங்கிறத ஒரு மீனிங்கா எடுத்துக்கலாம், ஒரு இதா எடுத்துக்கலாம். இன்னொன்னு, கண்ணாடியர் தடம் கண்ட கோவை, கண்டவேலா அப்படிங்கிறதுக்கு இறைவன் திருச்செந்தூர்ல கடல் மேல நடக்கிறாரு இல்லையா, மாலையில் மாலை வழங்குன்னு ஒரு திருப்புகழ் வரும், இளஞ்சின்னு நினைக்கிறேன். அந்த திருப்புகழ் என்ன வரும்னா, சூரியன் அஞ்ச வாரியில் சூரனை வென்ற அயில் வீரான் வரும். வாரிங்கிறது கடல் மேல நடக்கிறாரா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் கடல் மேல நடக்கும்போது அந்த கடல் அப்படியே சுருங்கி குளமா மாறிடும், அந்த அளவுக்கு வெப்பம். அப்போ சூரியன் அஞ்சரர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜோதி பிழம்பான இறைவன். அங்க கண்ணாடி அப்படிங்கிறது ஸ்படிகம் போல இருக்கக்கூடிய கடல் நீரின் மேல் தடம் நடந்து வந்த அந்த கந்தபுராண நிகழ்வையும் இது குறிப்பதாக நம்ம பொருள் கொள்ளலாம். இரண்டுமே ஒன்றுதான்.
மன்னான தக்கனை முன்னாள் முடித்தலை வன்வாளியிற்குழும் தங்கரூபன். இது தக்ஷன் யாகத்தின் போது அவன் செய்த தவறிற்காக அவனுடைய தலையை கொய்கிறார் இல்லையா சிவபெருமான், அந்த நிகழ்வை சொல்லக்கூடிய இது. அதுல என்ன சொல்றாருனாக்கா, தங்கரூபன், தொங்கம் போல சிவபெருமானுடைய மேனி மின்னுகிறதாம், அதை சொல்லுகின்றார். மன்னனான தக்ஷனை முன்னாள் முடித்தலை, தன் தன் தலையை வன்வாளியில் கொள்ளும் தங்கரூபன். வன்வாளி அப்படிங்கிறது, வாளி அப்படிங்கிறது இங்க வாள் அல்லது அம்பு அப்படிங்கிற பொருள். வன்வாளி அப்படிங்கிறது மிக பெருமை மிக்க அல்லது மிக வலிமை, பவர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். வன்வாளியில் கொள்ளும் தங்கரூபன், தங்கரூபனின் மன்னா, அவருக்கு மன்னா, அதாவது சிவபெருமானுக்கே மன்னா. புரத்தியின் மன்னா, அடுத்தது புரத்தியின் மன்னாங்கிறது வள்ளியம்மையின் மன்னனே. வயற்பதி மன்னா, வயலூர் மன்னா. மூவர்க்கு ஒரு தம்பிரானே அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான சொல்லாடல். மூவர் அப்படிங்கிறது பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் மூவர்க்குமே ஒரு தம்பிரானாக தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த பாடலாக பாடிடுறேன். முருகாச்சரணம். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு, என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை, என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார், என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார். கண்ணாருதித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவே, கண்ணாருதித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவே, கல்லார் மனத்துடன் இல்லா மனத்தவர் கண்ணாடிய தடம் கண்டவேலா, மன்னானதக்கனை முன்னாள் முடித்தலை வன்வாளியிற்கொழும் தங்கரூபன், மன்னானதக்கனை முன்னாள் முடித்தலை வன்வாளியிற்கொழும் தங்கரூபன், மன்னா கூரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே, மன்னா கூரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, பாலதண்டாயுத பாணிக்கு அரஹரோஹரா, திருச்செந்தில் ஆண்டவனுக்கு அரஹரோ.